Good morning to all the students. I welcome you all for the bilingual e-learning lectures on Engineering Chemistry Practical 1 for the Diploma in Engineering Polytechnic students, N scheme. So Engineering Chemistry Practical 1, the subject code is 40007. It is presented by me, Dr. K. Mohan, the former book author of M scheme. In the volumetric analysis, this is the analysis for the first year Engineering Chemistry Practical 1. So the volumetric analysis is also called as quantitative analysis. Since the analysis is purely based on measuring the volume of the given solution, it is a method of measurement of volume. So that is why it is called volumetric analysis. What is the final use of doing this analysis? So we can calculate the amount of a substance present in the given volume of the solution. நீங்க ஒரு பாட்டிலில் ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்து ஒரு 100 ml தண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு பொருளை போட்டு கரைச்சி கொடுக்குறீங்க, ஒரு சல்ஃபூரிக் ஆசிட் போட்டு கரைச்சி கொடுக்குறீங்க. எவ்வளவு கிராம் போட்டீங்க? ஒரு 3 கிராம் போட்டீங்க. 3 கிராம் அல்லது 0.3 கிராம் 3 கிராம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கரைச்சி என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஆன்சர் சொல்லாமையே நான் என்ன செய்ய முடியும்னா, நீங்கள் எவ்வளவு கரைச்சி கொடுத்தீங்க அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வந்து this is the advantage of this volumetric analysis. This is practically applicable in all the medicinal field. எல்லா medicinal fieldலையும் இது பயன்படுறோம். In biochemistry, even for the invention of new medicines and chemicals or any type of vaccines and other materials. So this is very important one. So what do you mean by the volumetric analysis? Volumetric analysis na enna அப்படின்னா, it is the process of adding one solution from the burette to another in the conical flask in order to complete the chemical reaction is known as, it is termed as titration. Volumetric analysis la titration ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். titration என்ன மீனிங்னா, உங்கள்கிட்ட 2 கொடுத்துட்றோம், ஒரு ஆசிட் ஒரு பேஸ். இந்த ஆசிட் பேஸ் 2 ரியாக்ட் பண்ணி உனக்கு என்ன கொடுக்கும்னா சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்கும். The acid reacts with the base to form salt and water. அப்போ ஆசிட்டை பேஸ்க்குள்ளே ஊற்றணும். எவ்வளவு ஆசிட்டை ஊற்றுனேன் அவ்வளவுதான். ஸோ அப்படி ஒரு பொருளை இன்னொரு பொருள் கூட சேர்த்து எவ்வளவு சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கிட்டு பார்க்கக்கூடிய இந்த முறைக்கு பெயர் டைட்ரேஷன். The titration is the process of adding one solution to another solution. ஒரு கரைசலை இன்னொரு கரைசலுடன் முறையாக சேர்த்து அதன் கன அளவுகளை கணக்கிட்டு அதன்படி கணக்கீடு செய்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் ரிசல்ட் ஆர் த ஹோல் ப்ரொசீஜர் இஸ் கால்டு டைட்ரேஷன். என் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா முடிவு புள்ளி. இப்போ அமிலத்தை காரத்தை கூட சேர்த்துறீங்கன்னு சொல்லிட்டேன், சேர்த்துனா வினைபுரியுதுன்னு சொல்லிட்டேன். அமிலம் கலர்லெஸ், காரம் கலர்லெஸ். போத் ஆசிட் அண்ட் பேஸ் ஆர் கலர்லெஸ் ஒன். பட் we know the acid reacts with the base to form salt and water. அமிலம் காரம் வினைபுரிந்து உப்பும் நீரும் கிடைக்கும். அப்போ கிடைக்கக்கூடிய அந்த உப்பும் நீரும் நிறமற்றது. So it is not possible to find out the exact completion of the chemical reaction. அப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டுமே நிறமற்றும் போது நீ சேர்த்துனீங்கன்னா கிடைக்கக்கூடிய பொருளும் நிறமற்றதுங்கனால அப்போ நம்ம எப்படி சார் அது ரியாக்ட் பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சேர்த்தக்கூடிய ஒரு பொருளுக்கு பெயர் நம்ம என்ன சொல்கிறோம்னா இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டர்னு ஒரு பொருள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ அமிலம் காரம் இருக்குது இல்லையா, காரத்துக்குள்ளே வந்து அந்த இண்டிகேட்டர் 2 ட்ராப் போட்டிங்கன்னா இப்போ அது கலர் மாறிடும். கலர் நிறமில்லாமல் இருந்தது பிங்க் கலராக மாறிடும். இப்போ அமிலத்தை உள்ள அப்படியே சேர்த்துட்டு வர பிங்க் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து ரியாக்ஷன் முடிஞ்சதுன்னா டக்குன்னு பிங்க் கலர் டோட்டலாக டிஸப்பியர் ஆயிரு. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என் பாயிண்ட். த என் பாயிண்ட் ஸோ the end point of the reaction by change
of color. Any substance which is used to indicate the completion of the chemical reaction by change of color, by changing the color, is called indicator. Indicator example என்ன அப்படின்னா phenolphthalein இருக்கு, methyl orange. இந்த ரெண்டும் வந்து indicator சொல்றோம். So these are the terms we are used in the volumetric analysis. Titration நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஒன்று தரம் பார்த்தல், இரண்டாவது end point, வேதிவினை முடிவுற்ற அந்த புள்ளி, மூன்றாவது இண்டிகேட்டர், இந்த வேதிவினை நடந்து முடிந்ததா இல்லையா என்பதை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். Indicator, endpoint, titration. See, in the first semester volumetric analysis, we have totally 10 experiments. Out of the 10, here the first reading is acidimetry and alkalimetry. The second one is permanganometry. Totally 3 plus 3, 6. All these 6 experiments are of similar type. So the procedure is same. Only the thing is the solution in the burette and pipette indicator are changed. But the way, the method of doing the experiment is common for all the 6 experiments. So I kindly request all of you to observe very carefully today's session. It is a very important session. So I have to present it through the PowerPoint presentation, as well as I have shooted a video from our department, our chemistry lab, and I did my practical work for you. It was shooted and I will post it either in WhatsApp group or in YouTube. You can watch both the two. So, my dear students, the first experiment name is called estimate the amount of sulfuric acid present in a given volume of solution using standard solution of hydrochloric acid. Strength, it is given, that is equal to 0.1 N. Strength is given 0.1. Here, present in 100 ml, present in 100 ml. So this is the first question. So estimate அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து கண்டுபிடி, கணக்கிடு. எதை கண்டுபிடிக்கிற? அமௌண்ட். எதனுடைய அமௌண்ட்? சல்ஃபூரிக் ஆசிட்னுடைய அமௌண்ட். சல்ஃபூரிக் ஆசிட் எங்க இருக்குது? ஒரு சொல்யூஷனுக்குள்ள, அதாவது தண்ணிக்குள்ள கலந்துருக்கிறாங்க. எத்தனை எம்எல்ல? 100 ml கலந்துருக்கிறாங்க. அப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட சல்ஃபூரிக் ஆசிட்ல நாங்கள் எவ்வளவு கிராம் சல்ஃபூரிக் ஆசிட் கரைச்சி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். அல்லது இன் அதர் ஆங்கிள், ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் எனக்கு ஒரு பீக்கர் எடுத்துட்டு ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு, ஒரு சாலிட் மெட்டீரியல் தான், ஒரு 40 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துட்டு 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா போதும். நான் என்ன செய்வேன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு உனக்கு கடைசியில் ஆன்சர் என்ன சொல்லுவேன்னா, தம்பி நீ 1 லிட்டரில் 40 கிராம் கரைச்சிருக்கிற, ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன, இங்கே என்ன அப்படின்னா 100 ml அப்படின்னு இருக்குது. அப்போ 1 லிட்டரில் 40 ml, 40 கிராம்னா 100ல் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம் கரைச்சிருக்கிறேன்னு என்னால் சொல்ல முடியும். அப்போது நீ கரைச்சதே எனக்கு தெரியாது, ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியும். So this is the advantage of doing this experiment. Really, this type of volumetric analysis are highly useful in all the biomedicines and medicinal fields and the invention of new medicines. That is why it is carried out, and also it is introduced for you, the first year engineering students. So here, let us come to the question. First experiment. One is sulfuric acid present in 100 ml. Sulfuric acid 100 ml எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்ககிட்ட என்ன கொடுத்துறாங்கன்னா, using standard solution of hydrochloric acid. இது ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து கரெக்ட் அப்படிங்கிறான், ஸ்டாண்டர்ட்ன்றான்.
ஆனால் இங்கே பாருங்க அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்குறா யாரைய சோடியம் ஹைட்ராக்சைடை. அப்போது நாம் ஃபஸ்ட்டு டைட்ரேஷன் இந்த டைட்டிலில் வரக்கூடிய ஹெட்டிங்கில் வரக்கூடிய இது வந்து எப்பவுமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா 2 டைட்ரேஷன் இருக்குது. இது எத்தனாவது டைட்ரேஷன்னா 2nd டைட்ரேஷன். எஸ்டிமேட் தி அமௌண்ட் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கேட்குறாங்களா, இது 2nd டைட்ரேஷன். Estimate the amount of more salt அப்படின்னு கேட்குறாங்களா, this is the 2nd titration. The remaining part from here to this is the titration number 1. இது titration number 1. அவ்வளோதான். ஸோ இப்போ டைட்ரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம இது எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ஒன்றை பார்த்தீங்கன்னாவே 5 எக்ஸ்பெரிமெண்ட் இதே மாதிரி தான் செய்கிறோம். ஸோ we will see how to do this experiment or analysis titration and how to find out the amount of sulfuric acid is present in the 100 ml of the given solution. Okay. Here, the apparatus needed for titration. Titration தரம் பார்த்தல். தரம் பார்த்தல்னா என்ன அப்படின்னா, ஒரு அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் காரத்துடன் வினைபுரியுது. வினைபுரிஞ்சு நமக்கு எதை கொடுக்குதுன்னா உப்பு நீர் கொடுக்குது. சால்ட் அண்ட் வாட்டர். உப்பும் சால்ட் அண்ட் வாட்டர் H2O உப்பு நீர் கிடைக்குது. இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம்னா H2O சால்ட் அண்ட் வாட்டர். இப்போ இந்த அமிலம் பார்த்தீங்கன்னா நிறமற்றது. இங்கே மேலே எடுக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மார்க் இருக்குது இல்லையா, இந்த மார்க் வந்து என்ன மார்க்னு சொல்கிறோம்னா 0 மார்க். இந்த 0 ml ஸ்டார்ட் பண்ணுறோம். பியூரோட்டினுடைய ஆரம்ப அளவு எவ்வளவு இருக்குதுன்னு சொன்னோம்னா 0 ml. 0 ml. இந்த கெப்பாசிட்டி பியூரோட்டினுடைய கெப்பாசிட்டி எத்தனை ml அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல so this is 50 ml. அப்போ ஒரு பியூரட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த பியூரட்டினில் அதுக்கு எடுக்கக்கூடிய அந்த பொருள் வந்து எவ்வளவு ml தான் இருக்க முடியும்னா 50 ml தான் இருக்க முடியும். இது பேர் பியூரட்டு. பியூரட்டில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா HCl ஆசிட் எடுத்துக்கிறோம். அடுத்தது கீழே இருக்கக்கூடியது பேர் கோனிக்கல் ஃப்ளாஸ்க். ஏன் கோனிக்கல் ஃப்ளாஸ்க்னு சொல்கிறீங்க, இது கூம்பு மாதிரி இருக்கிறதுனால this flask is called as conical flask. The burette is a narrow glass tube which has a stopper at the bottom. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் ஒரு ஸ்டாப்பர் இருக்குது. இந்த ஸ்டாப்பர் இப்போ வெர்டிகல் பொசிஷன் இருக்குது. வெர்டிகல் பொசிஷன்னா இங்கே மேலிருந்து கொஞ்சம் கூட ஆசிட் கீழே வராது. சப்போஸ் இஃப் யூ டேர்ன் எய்தர் இன் கிளாக் வைஸ் or if you turn in anti-clockwise, the stopper position will come parallel to the burette. Then only the HCl from burette is enter into the conical flask. இது சிம்பிள் பிரின்சிபல். அதாவது பியூரட்டுக்குள்ள ஆசிட் இருக்கு. இப்படி மாதிரி செங்குத்தா வெர்டிகுலராக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஒரு சொட்டு ஆசிட் கூட கீழே வராது. இதே வந்து இப்படி இந்த திசையில் இப்படி திருப்பினாலும் சரி, இதுக்கு நேராக வந்தால் சரி, பேரலாக வந்துட்டா ஆசிட் வந்து உள்ளுக்குள்ளே விழும். ரியாக்ஷன் முடிஞ்சாச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். அது இதனுடைய வேலை. இந்த பியூரட்டை தாங்கி பிடிக்கக்கூடியது பேர் என்ன சொல்கிறோம்னா ஸ்டாண்டு, பியூரட் ஸ்டாண்டு. சார் பியூரட் அமிலத்தை வந்து பியூரட்டில் எடுத்தாச்சு, காரத்தை எதில் சார் எடுக்கிறது? காரத்தை எதில் எடுக்கிறீங்கன்னா பாருங்கள், யாரை யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிப்பட்டை யூஸ் பண்ணுறீங்க. யூஸிங் பிப்பட். இந்த பிப்பட்டினுடைய ரீடிங் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் இருக்குது. இதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் 20 ml. இதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு? 20 ml. இதனுடைய கெப்பாசிட்டி 20 ml. அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு இதில் வந்து 20 ml எடுத்துட்டு இதை எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அப்படியே கொண்டு வந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஊற்றிடுறீங்க. இப்போ இது நிறமற்றது, HCl நிறமற்றது, 2 பேருமே நிறமற்றதுன்னு ஆகிப்போச்சு.
இது நிறமற்றது, இது நிறமற்றது. ரெண்டு பேர் சேர்ந்து வினை புரிஞ்சாங்கன்னா உனக்கு என்ன கிடைக்குன்னா உப்பும் நீரும் கிடைக்கி. அது நிறைமற்றது. Acid reacts with the base to form salt and water. Here the main important thing is acid, it is a colorless one. Base is a colorless one. So when the acid reacts with base, it gives salt and water. The salt is immediately dissolved in water. So the solution is colorless. It is not possible to find out the exact completion of the reaction. கரெக்டாக நம்ம வந்து ஆசிட் எல்லாம் சேர்த்துணுமா, உப்பு கிடச்சிருச்சா, உப்பு கிடைச்சதுக்கு பிறகு மறுபடியும் சேர்த்திட்டு இருக்கிறோமானலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம யாரை சேர்த்துறோம்னா வந்து we have to use a substance that is called indicator. இந்த இண்டிகேட்டருங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வேதிவினை நடைபெற்று கொண்டிருந்தால் அந்த வேதிவினை முடிஞ்சுதா இல்லையான்னு சொல்லி காட்டி கொடுக்கும். இட் இண்டிகேட்ஸ் தி கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு பியூரட்டில் ஆசிட் எடுத்துட்டீங்க, இது 20 ml எடுத்து இதில் உள்ளே ஊற்றிட்டீங்க. இப்போது இந்த இண்டிகேட்டரு எத்தனை ட்ராப் போட்டால் போதுன்னா 2 drops is enough. 2 drop is more than enough. 2 drops, or you can add 3 drops. 2 drops or 3 drops. 2 drops or 3 drops. மினிமம் பார்த்தீங்கன்னா 2 drops எடுத்துக்கலாம் அல்லது 3 drops எடுத்துக்கலாம். உள்ளே விட்டீங்கன்னா இப்போ இது பிங்க் கலராக மாறிடுது. இப்போ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செய்கிறீங்க, இந்த பிங்க் கலர் மாறிடுச்சுன்னா இது ஸ்டாப் பண்ணீங்க, ரீடிங் நோட் பண்ணுறீங்க, அதோட நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஓவர். I hope for English medium student, the burette, it is made up of glass or Teflon material. It is a narrow tube. It is graduated and calibrated. Graduatedனா என்னன்னா 0 ml அப்படின்னு இருந்ததுன்னா உனக்கு தெரியும் 0 ml அது கூடுதுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 and 10. இது 0 ml, இது 1 ml. அப்போ ஒரு ml எத்தனை இதாக பிரிச்சிருக்கிறோம்னா we divide 1 ml into 10 parts, 10 பங்கா பிரிக்கிறோம். ஸோ இட் இஸ் கிராஜுவேட்டட், கரெக்டாக பங்கா பிரிச்சாச்சு. அது இல்லாமல் கேலிப்ரேட்டட்னா வந்து இது அக்யூரசி. அக்யூரேட்டாக நான் இங்கே பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மாறுது, பட் இங்கே அப்படி இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் கிராஜுவேட்டட் அண்ட் கேலிப்ரேட்டட் apparatus. Burette. The burette can be placed in the burette stand. This is made up of steel. So this is conical flask because the shape is similar to a cone, so conical flask. This is pipette through which we have to pipette out 20 ml of base and we have to transfer the sodium hydroxide to the conical flask. All are colorless. Add indicator to this base. Now the color of the base is changed into pink color. இது இமிடியேட்டாக என்ன கலராக மாறிடும்னா it becomes pink in color. pink கலராக மாறிடு. So now you start doing the titration. Titration பண்ணுற, ஓப்பன் பண்ணுற, அப்படியே வர்ற, ஒரு இடத்துல வர்ற, இதாக இங்கே வந்தாச்சு. இந்த இடத்துல வரும்போது இதனுடைய ரீடிங் வந்து நோட் பண்ணுற, எவ்வளோ வருதுன்னா 16.6 வருது. ஃபஸ்ட்டு டைட்ரேஷனில் டைட்ரேஷன் நம்பர் 1 யாராருக்கு இடையில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா HCl சோடியம் ஹைட்ராக்சைடு. சார் இது முடிஞ்சுதான்? இல்லை, மறுபடியும் செய்யணும். நல்லா களி ஊற்றி போட்டு HCl உள்ள ஊற்று, சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு செய்யுங்க. இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 16 வருது. சார் மறுபடியும் செஞ்சாங்க சார் 16 வருது. அப்போ உங்களுடைய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு 16. இந்த 16ங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா this 16 is called end point. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா end point, முடிவு புள்ளி, end point. இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு ஓவர் அப்படின்னு அர்த்தம். end point, POINT, end point. கெமிக்கல் ரியாக்ஷன் முடிஞ்சு போச்சு. அப்போ 16 is the answer. ஓகே, இதே மாதிரி தான் வந்து 6 எக்ஸ்பெரிமெண்ட்டும் திரும்ப செய்யணும். கீழே வந்து ஒரு ஒயிட் கலர் டைல்ஸ் வச்சுருக்கிறோம், ஏன்னா அந்த கலர் கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த ரீடிங் நோட் பண்ணுறதுக்கு நம்ம பின்னாடி ஒரு பேக்
black color paper வச்சிட்டோம்னா that is called reading recorder. We have no such a facility in our laboratory, so we have no recorder at all. Instead of that, we can use a black paper that we will try to provide you during the course of experimental work after opening up the college. Okay. I mentioned you earlier, burette is calibrated to 50 ml. It is used to deliver the second reactant to the flask. Flask kulla acid போறதுக்காக. Then indicator அது இருக்குது, pH meter தேவையில்லை. Indicator is used to detect கண்டுபிடிக்கிறது, end point கண்டுபிடிக்கிறோம். Stop car தெரியும் உனக்கு, stop car burette இருக்குது. Teflon material has a hole within it. If it is in parallel position, it dispenses அப்படின்னா அது வெளியே வருது. Deliver அப்படின்னா burette இருந்து கீழே வந்து conical flaskல வருது. Deliver the acid into pipette கிடையாது, into conical flask, into conical flask. So if it is perpendicular to the position, no liquid comes out. Then burette reading card ன்னு சொன்னோம் இல்லையா, அதில் பிளாக் பேப்பர் வச்சுக்கிறோம். அடுத்தது இன்னொரு apparatus பேர் தான் நான் அப்போ காட்டினேன், பிப்பட்டுன்னு சொன்னோம். 20 ml இருக்குது, ரைட். ஸோ அடுத்தது ஃபனல் வச்சுக்கிறோம். ஃபனல் மூலிமா தான் நம்ம ஆசிட் உள்ளே ஊற்றுறோம். ஸோ திஸ் ஆர் ஆல் தி எக்ஸ்பெரிமெண்டல். See, this is the conical flask. This is the conical flask. See, pipette. உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னா பேஸ். எத்தனை ml பேஸ் இருக்குதுன்னா 20 ml பேஸ் இருக்கு. கலர்லெஸ். ஸோ நம்ம என்ன சேர்த்துறோம்னா இண்டிகேட்டர் சேர்த்துறோம். இண்டிகேட்டர் சேர்த்துறோம்னாவே இண்டிகேட்டர் ஃபினாப்தலின் சேர்த்துறோம். உடனே வந்து என்ன ஆகுனா பிங்க் கலராக மாறிடு. எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சீங்கன்னா மறுபடியும் கலர் போயிடுது. ஸோ எந்த இடத்துல போகுதோ அதுக்கு பேர் எண்ட் பாயிண்ட். ஸோ த பாயிண்ட் வேர் த இண்டிகேட்டர் சேஞ்சஸ் கலர், அதைத்தான் நோட் பண்ணுறோம். அதனுடைய ஆன்சர் தான் நமக்கு எத்தனை வந்துச்சுன்னா 16 ml. இங்கே ஈக்குவலன்ஸ் பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க. ஒன்லி ஃபார் யூ டு யூ மஸ்ட் நோ த ஈக்குவலன்ட் பாயிண்ட். ஈக்குவலன்ட் பாயிண்ட்னா என்ன மீனிங்னா the point at which the titrant is chemically equivalent to the analyte in the sample, that is the reactant in the sample, that is the reactant in the conical flask. It comes before the end point. End point க்கு பின்னால கட்டாயம் வந்து அது வரத்தான் செய்யும். ஆனா இது பார்த்தீங்கன்னா it comes after the end point. end point க்கு பிறகும் அப்படியே தான் இருக்கு. ஆனா இது end point க்கு முன்னாடியே மாறிடுது. That is very important. These things is not necessary for you. I hope this is required only for the teachers level. Okay. Again, one more thing I want to recollect all these things. Pipette. It is used to measure the accurate volume, that is 20 ml. Burette. Measure the volume of the solution. எவ்வளவுன்னு சொல்லி நம்ம reacting solution சொல்றோம். Conical flask அப்படிங்கிறது ரெண்டு சொல்யூஷன் கலக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். தென் ஃபனல், அது மூலிமா பியூரெட்டுக்குள்ள நம்ம ஆசிட் ஊற்றுறோம். இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட். திஸ் ஆர் தி. See, this is the card reader, black color card reader. இப்போ பாருங்க 9 ml இருக்கு, 9.5. this is 9.5, 9.67. இப்போ இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10ஓட கோயின்சைட் ஆகிறதுனால இதனுடைய வேல்யூ எண்ட் பாயிண்ட் எத்தனைன்னு சொல்கிறோம்னா எண்ட் பாயிண்ட் இஸ் 10 ml. 10 ml. எண்ட் பாயிண்ட் 10 ml. இப்போ இது கண்டுபிடிக்கிறதா அந்த பிளாக் கலர் இருந்துச்சுன்னா அந்த லோயர் மினிஸ்கஸ் வந்து எது கூட கோயின்சைட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கோயின்சைட் ஆகக்கூடிய அந்த பாயிண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எண்ட் பாயிண்ட். ஓகே. See, again, this is the question given to you during the regular practical class as well as in the board examination. Estimate the amount of sulfuric acid present in 100 ml. 100 ml. 0, 0. This is 0. Don't find fault with me. 100 ml. You are the given solution using standard solution of normality of strength. கரெக்டாக கொடுத்துட்டாங்க. 0.1 கொடுத்தாச்சு. Then
approximately அப்படியே சொன்ன மாதிரி தான் டிஸ்நார்மல் சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரெண்டு செய்யணும், ஃபஸ்ட்டு டைட்ரேஷன், செகண்ட் டைட்ரேஷன். பியூரெட் உங்களுக்கு தெரியும், என்ன எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டில் ஹெச்சிஎல் எடுத்துக்கணும், ஜீரோவில் வந்து ஊற்றிக்கணும். பிப்பட் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கணும், ரெண்டு நிறமற்றது. இண்டிகேட்டர் ஃபினாப்தலின் போடுற பிங்க் கலராக இருக்குது, ரியாக்ஷன் முடியும் போது அந்த பிங்க் கலர் மறைஞ்சு போயிரு. அடுத்தது இந்த மாதிரி வந்து நீ என்ன பண்ணுறீங்கன்னா 3 ரீடிங் எடுக்கிறீங்க. 3 ரீடிங்கில் எந்த 2 ரீடிங் ஒரே மாதிரி வருதோ அந்த ரீடிங் போட்டு கால்குலேஷன் முடிச்சுக்கிறோம். கம்மிங் டு தி டைட்ரேஷன் நம்பர் 2, திஸ் இஸ் டைட்ரேஷன் நம்பர் 2. இப்போ பியூரெட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் கம்ப்ளீட்லி thoroughly wash the burette with deionized water or mineral water. It's not available in our laboratory. We have to use the normal pipe water, nothing wrong in it. And thoroughly wash the pipette, all the conical flask. Again, get ready for doing the second experiment. Take the sulfuric acid in the burette, sodium hydroxide in the pipette, indicator same, then endpoint is same, disappearance of pink color. ஸோ இந்த டேபிளர் காலத்தை வச்சுட்டு நீங்கள் டோட்டல் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து உங்களால் செய்ய முடியும். இஃப் யூ நோ தீஸ் 4 important points, in addition to that the 5th point, equivalent mass of acid AA வருது, இல்லாட்டி சிங்கிள் A. ஸோ அப்போது பியூரெட்டில் என்ன எடுக்கணும், பிப்பட்டில் என்ன எடுக்கணும், இண்டிகேட்டர் என்ன சேர்த்தோணும், எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சால் என்ன நடக்கு, பாயிண்ட் நோட் பண்ணணும். அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் ஒர்க்கு. அது நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஆல் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். It is very simple to you. You can do it very easily in the laboratory. Okay. இப்போ அதே தான் the same question அதே தான். நான் மறுபடியும் ஒவ்வொரு முறை ஏன் கொஸ்டின் போகிறோம்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஞாபகத்துக்கு வரும். வெரி குட், 00 அருமையாக வந்துடுச்சு. 100 ml சேம் தான், கொஸ்டின் அதே தான். ஃபஸ்ட் ஹைட்ரேஷனில் ஹெச்எல் எடுத்துக்கிறீங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு, பினாப்தலின், கலர் மாறுது. இப்போ செஞ்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்தாச்சு, கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் எடுத்துட்டீங்க 20 ml. எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சீங்க, பியூரெட் ரீடிங் என்ன வந்ததுன்னா 16.5. கழுவி கீழே ஊற்றி போட்டு கம்ப்ளீட்லி thoroughly wash all the apparatus and then again you repeat the experiment. Take 20 ml of sodium hydroxide in conical flask. Then you fill the burette with hydrochloric acid, make up to the 0 level and start the titration after adding the phenolphthalein indicator. Now your answer is 16. Again you do this titration, again you got the point, same point. So here you are getting the 2 reading in a continuous manner. So this reading is taken as the concurrent value. Concurrent value na அடுத்தடுத்த ரீடிங் ஒரே மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் 16.5, ரெண்டாவது 16, மூணாவது 16.5 வந்தால் தப்பு. 16.5 செகண்ட் டைம் வந்துட்டு இட் இஸ் ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரே ரீடிங் தான், ஆனால் 2 முறை வந்துச்சுன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஓவர். இப்போ இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் ஓவர். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், you take hydrochloric acid in the burette, you make it up to 0 level by using the stopcock, and then take 20 ml of sodium hydroxide with the help of pipette, and you pipette out the sodium hydroxide into the conical flask. Add indicator, the name of the indicator is phenolphthalein. Now the color of the solution becomes pink in color. Do the titration. Titration means adding of one solution to the another solution. That is adding of addition of reactant to the analyte. The exact word என்ன சொல்லணும்னா reactant to the analyte சொல்லணும். அதுக்கு பதிலாக சிம்பிளாக சொல்லிடலாம், ஆமிலத்தை காரத்து கூட சேர்த்து. So during this course of titration you got the value 16.5. But whether it is correct or not, again you do it the same experiment by washing the burette, pipette, conical flask thoroughly, and again you repeat the experiment. Now you are getting the value 16. So our reading is not correct because one is 16.5, the second value is 16. Do it again. Now I got 16. So 16 is the final answer because these two 16 are called as concurrent value, that is same value in adjacent manner. So this is the first titration. The experiment is over. End point is 16 ml. அல்லது volume of here, that is HCl. Volume of HCl is
16 ml. That is volume of HCl. நாம் என்ன வச்சுக்கிறோம்னா V1. Then we will go to the calculation part. See, here is the calculation part. Again the same thing. First titration number 1. அதே தான் நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து கால்குலேஷனில் போட்டு காட்டுறேன். அந்த படத்தை வந்து உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ HCl, சோடியம் ஹைட்ராக்சைடு, ஃபினாப்தலின், ரெட் டு பிங்க் கலர், அடி ஒயிட் பேப்பர் வச்சுக்கிறேன், ஸ்டாண்டில் வச்சுக்கிறேன். இது 0 ரீடிங் இருக்குது, 0 ரீடிங். இது இந்த இடத்துல வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 50 ml இருக்குது, 50 ml, 50 ml இருக்குது. எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறீங்க, உனக்கு வந்து ரீடிங் வந்து இந்த இடத்துல நிற்கிது. ஸோ இந்த ரீடிங்கினுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 16.5. அப்போ தப்பு, ஆன்சர் இஸ் ராங். நோ, வெரி சாரி. வித் ரைட் ஆர் லெஃப்ட் சொல்லிட்டு மறுபடியும் செஞ்சு பார்க்குறீங்க. இதெல்லாம் கழுவி ஊற்றி போட்டு அகெயின் யூ ரிப்பீட் த எக்ஸ்பெரிமெண்ட். நவ் த வேல்யூ இஸ் 16. ஸோ one is 16.5, the another is 16. Again you have to do it in a perfect manner. So now you are getting 16. So 16 is the final answer. Now coming to the calculation. Burette solution HCl, pipette solution sodium hydroxide, indicator phenolphthalein, end point disappearance of pink color, PIN விட்டிருக்குது pink color. Okay, so the first formula you are going to use, this is the common formula used for all the 6 experiments. ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் 2 டைட்ரேஷன் இருக்குது. அப்போ 12 பார்த்தீங்கன்னா 12 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இதே ஃபார்முலா தான். ஒரு சைடு ஆசிட், இன்னொரு சைடு பேஸு. வி வால்யூம் ஆஃப் HCl, உனக்கு ஆன்சர் என்ன வந்தது 16. ஸோ 16. நார்மாலிட்டி ஆஃப் HCl கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துட்டாங்க 0.1. வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, இதுதான் வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு 20 ml. நம்ம முதல்ல எடுத்துட்டோம் 20 ml. இப்போ என்ன மட்டும் கண்டுபிடிக்கிறீங்கன்னா normality of sodium hydroxide 16 into 0.1 divided by 20. The normality of sodium hydroxide is 0.08 N. First calculation, first titration is over. Then let us go to the second experiment. Again here also same, the question is same. Why I am repeating the question now? Because then only you can able to understand. These two part, HCl part is over. Now heading, this is the second titration and using the same sodium hydroxide. So acid burette sulfuric acid எடுத்துக்கிறீங்க. இங்கே பேஸ் வந்து sodium hydroxide வந்து கோனியல் ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கிறீங்க. வால்யூம் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட், நான் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு வந்த ஆன்சர் 20. முதல் வந்து என்ன வந்துச்சுன்னா 20.3 வந்துச்சு. மறுபடியும் செஞ்ச 20 வந்துச்சு. மறுபடியும் செஞ்ச 20 வந்துச்சு. ஸோ 20 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த 20 குழப்பிக்க வேண்டாம். நார்மாலிட்டி ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் தெரியாது. வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கம்பல்சரியாக நம்ம 20 தான் எடுக்கணும். இந்த ஆன்சர் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா ப்ரீவியஸ் பேஜில் போன ஃபஸ்ட்டு டைட்ரேஷனுடைய ஆன்சர் என்னவோ அந்த ஆன்சர் கொண்டு வந்து இங்கே போட வேண்டியதான். ஆன்சர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் போட்டாச்சு. இப்போ கால்குலேஷன் பாருங்கள். 20 into 0.8 divided by 20, 20 cancel, normality is 0.08. So final result, amount of sulfuric acid in 1000 ml equal to normality of sulfuric acid into equivalent weight of sulfuric acid. Normality எவ்வளோ வந்துருக்குது 0.02 போட்டாச்சு. ஈக்குவலன் வெயிட் இது நாங்கள் கொடுத்துருவோம். ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா நமக்கு 3.92 1000 ml இருக்குது. 100 mlக்குன்னா அது 10ஆல் பார்த்தீங்கன்னா 0.392 என்ன போடணும்னா கிராம். எல்லா இடத்துலையும் பாருங்கள் வால்யூம்னா கம்பல்சரியாக என்ன போடணும்னா ml போடணும். ml இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நார்மாலிட்டினா என்னங்கிறத போடணும். அமௌண்ட்டுனா கிராம் போடணும். So that's all ends with the first experiment. Here again for your welfare, for your benefit, I have given the second experiment diagram.
பாருங்க சல்ஃபூரிக் ஆசிட் ஃபர்ஸ்ட்ல எச்சில் எடுத்த சல்ஃபூரிக் ஆசிட் ஃபர்ஸ்ட்ல சோடியம் ஹைட்ராக்சைடு இங்கே சோடியம் ஹைட்ராக்சைடு தான் பிப்பரில் 20 ml ஊற்றியாச்சு 0 ரீடிங்கு இங்கே 50 ml உனக்கு வந்த ஆன்சர் எவ்வளோன்னு சொன்னோம்னா 20 ml இப்போ போட்டு காட்டணும் இல்லையா கால்குலேஷனு அது நீங்கள் பிக்சர் ஃபார்மில் பார்க்குறீங்க 20 ml ரைட் இது எத்தனை ml எடுத்துருக்குறோம் நான் சொல்லலாம் 20 ml போன இதில் பார்த்தது தான் அப்படியே கால்குலேஷனுக்காக இது போட்டோம் பியூரட் சல்ஃபூரிக் ஆசிட் பிப்பட்டில் சோடியம் ஹைட்ராக்சைடு இண்டிகேட்டர் பினாப்தலின் எண்ட் பாயிண்ட் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் பிங்க் கலர் இந்த இடத்துல பிங்க்னு வரணும் நாம் வச்சுங்க என் டைப்பிங் மிஸ்டேக் ஏரர் ஓகே ஸோ பாருங்கள் V1 தெரியும் N1 தெரியாது V2 தெரியும் N2 ஃபர்ஸ்ட் ஐட்டர்ஸினுடைய வேல்யூ ஆன்சர் 0.08 இது கிடையாது திஸ் இஸ் நாட் கரெக்ட் ஒன் இது விட்டுடலாம் திஸ் இஸ் ராங் ஸோ 0.08 இன்ட்டு 49 3.2 0.392 இந்த இடத்துல in 100 ml ஸோ திஸ் இஸ் தி ரிசல்ட் இந்த இடத்துல போட்டு பார்த்தியா நீ என்ன எழுதணும்னா ரிசல்ட்னு போடணும் ரிசல்ட் ஓகே that's all ends with the first experiment. My dear students, so far we have discussed about the engineering chemistry practical 1. Subject code is common for both practical 1 and 2, that is 40007. First semester we have to do the engineering chemistry 1 practical. It is volumetric analysis. The other name is quantitative analysis. பருமனரி பகுப்பாய்வு அல்லது அளவரு கண்டுபிடித்தல். So for that we need apparatus, burette, pipette, conical flask, indicator, funnel. Then burette reading card reader, black color paper, white tiles. அவ்வளோதான். burette ஸ்டாண்டில் மாட்டுறீங்க, conical flask கழுவி burette கடி வச்சுக்கிறீங்க, pipette ரெடியாக வச்சுக்கிறீங்க. 3 சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, 2 ஆசிட் ஒரு பேஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் HCl சோடியம் ஹைட்ராக்சைடு. HCl பியூரோட்டில் எடுத்துக்க 0 லெவல் கொண்டு வாங்க. தென் சோடியம் ஹைட்ராக்சைடு 20 ml எடுத்துக்கங்க. அதை கோனிக்கல் பிளாஸ்க் ஊற்றுங்க. ஊற்றிட்டு 2 கலர்லெஸ் இண்டிகேட்டர் போடுறோம், பிங்க் கலராக மாறு. இப்போ ஸ்டாப் கார்க்கு ஆன் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் செய்யுங்க. ரீடிங் வரும், க்ளோஸ் பண்ணிக்கோ, நோட் பண்ணிக்க. அதை 16.2 முதலே போட்டோம். ஸோ மறுபடியும் செய்கிற 16, மறுபடியும் செய்கிற 16, எக்ஸ்பெரிமெண்ட் ஓவர், கால்குலேஷன் ஓவர். ரெண்டாவது டைட்ரேஷன் பியூரோட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பதிலாக சல்ஃபூரிக் ஆசிட் எடுக்கிறீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறீங்க. முதல் செய்கிறோம் 20.3 வருது, ரெண்டாவது 20, மூணாவது 20, ஆன்சர் இஸ் 20. Then do the calculation for second experiment. The final formula totally for all the 6 experiments, as far the chemistry is concerned, you are the luckiest person. In physics, there are 10 plus 10, 20 experiments. All the 20 experiments are different. You have to memorize the formula and memorize the tabular column, and also you must know about the circuits. Everything you must be thorough with the physics experiment, because it involves 20 different kind of apparatus and 20 different formulas, various 20 different calculations, 20 different answers. But in chemistry, it is not like that. As far as the chemistry is concerned, I wish to frankly state that the theory is somewhat tough. The practical is very, very easy in first semester. In second semester, the theory is very, very, very easy. Practical is very tough. But you need not worry about the practicals. We are with you. I am with you. Definitely, you will do better. I will make you to get good marks. That is 100 mark out of 100. So don't afraid of anything at all, because it is an online class. I hope I took you, all of you, in our laboratory through these sessions to my extent, to the possible extent. So, ஏதாவது சந்தேகம் இருந்தால், if you have any doubt, now all of you unmute your camera and unmute your mic. Now we can interact with each other through face to face. That is, we are doing every sessions
each and every online class we used to interact with each other face to face. I am very happy. I hope all the 40 students are familiar to me, and also you 40 are familiar to me. Your name and roll number are well familiar, because we have created a separate WhatsApp group from the day 3 itself for chemistry, and I have posted the Engineering Chemistry 1 M scheme book and notes. So there is no much variation between the M scheme and N scheme. 80% of the topics are same, only few topics are shuffled and 1 or 2 topics are added. So no problem. The notes for the N scheme is ready with me. I will post it. If the college reopens on 16th of November, so we are the happiest persons, because we had an opportunity after a very long gap to have in contact in the classroom. That is highly effective one. Teaching everything in online mode, especially practical, is not possible at all. But even though I took an effort regarding this practical examination, I hope this will make success as far I am concerned. And also, suppose the college, if the reopening of the college is postponed, no need to worry. I will demonstrate you the practicals, and I will shoot the video for each experiment, up to 6 experiments. So I hope that it is not extended beyond certain limit. So surely we are expecting the class, regular class from 16th of November. So no problem at all. Then we will continue the practical session. As far as the practical session is concerned, we will continue the sessions in the laboratory in regular class mode. Okay. Suppose if it is not possible, then I will immediately try to shoot the video and the calculation for the second experiment also. Then we will provide you the record note for both English and Tamil medium, observation book for entering the reading, doing the calculation and arriving the result. Then book for English medium students and book for Tamil medium students. These are the items that we are going to give to all the EEE students through our cooperative departments. It is not for somewhere else, through our cooperative department at the lowest cost. You cannot purchase the book, the cost that we are going to provide you from our college. Right. Apart from that, I will give you the separate notes for N scheme. So this is the requirement. I expect some of you, not say some of you, almost 40 out of 40 is regularly attending the online class. That too for 2 hours is highly difficult. But really I appreciate all the students continuously watching in online mode by unmuting your videos. And thank you for cooperation for watching the online class for 2 hours. 1 hour is very difficult. Even in the classroom session, 1 hour is, as far as the science subject is concerned, so you can able to tolerate only 1 hour. If I continue the second hour, definitely you will get disturbed. Your mind will not be adapted for continuously for 2 hours. That is the formula. That is also the government has also mentioned to handle the class for 1 hour. But unfortunately, we have timetable. I am in a position to take 2 hours continuously in online mode. That is very difficult. But even though I am thankful to one and all of my students and the other students who are watching the videos, congratulations to all. Then I will show a separate video that was shooted in our chemistry department. I have done the first experiment in the laboratory right from the beginning. So that video will be posted immediately after the session is completed. Before that, I will try to upload this video in our YouTube channel, that is Symbol Chemistry KIM. Okay, go to it
go to the YouTube channel, and all of you please kindly go through the video minimum 1 or 2 or 3 times, then only you can able to understand the fact. Thank you for your cooperation, and thank you to one and all.